90 கிலோ இருந்தாவே ஓவர் வெயிட். 110 இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி வெயிட். 150 இருந்ததுன்னா ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி. தேவையில்லாத ஒரு வேலையை போட்டு அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு என்னென்னமோ டயட் சொல்கிறேன். பேலியோ டயட்டுங்கிறேன். ஒன்லி வாட்டர். ஒரு வாரத்துக்கு போகிற வாட்டர் மட்டும் சாப்பிடணும். வெறும் நீர் ஆகாரம் தேவைங்களா? பசியினால் நிறைய பேர் கஷ்டப்படுற இந்த தேசம் 25 கோடி மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவில்லை. ஜகத்தினில் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்து விடுவோம். இந்த தேசத்தில் 25 கோடி மக்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைன், 7,000 ரூபாய்க்கு கீழே வரும்படி வரும். மாதத்துக்கு இல்லை, வருடத்திற்கு 7,000 rupees பெர் இயர். அப்போ தினம் 20 ரூபா தான் வரும். அது கூட வர்றது கஷ்டம். நான் என்ன சொல்கிறேனுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக பசியனால் இருந்து இறந்து போகிறவர்கள் குறைவு. அதிகமாக சாப்பிட்டு இறந்து போகிறவர்கள் எல்லா வியாதியும் வரும். பிஎம்ஐன்னு ஒன்று இருக்குது தம்பி. அதாவது உயரத்துக்கு தகுந்த வெயிட் இருக்கா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. மெஷினில் ஏறி நின்னோம்னா சொல்லும் 25 26 இருந்தால் கரெக்டு, 30 இருந்தால் அதிகம், 35 இருந்தால் ஓவர். அதே மாதிரி 16 18 20 இருந்ததுன்னா பத்தாது, ரொம்ப குச்சி மாதிரி இருப்பீங்கன்னு அர்த்தம். நல்லா கரெக்டான பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது 24 25 26 27. அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகாரம் பற்றி வைக்கணும். 2 இட்லி சாப்பிட்லாம், 3 இட்லி சாப்பிட்லாம், 8 இட்லி சாப்பிடக்கூடாது. 2 சப்பாத்தி சாப்பிட்லாம், 6 சப்பாத்தி சாப்பிட முடியாது. 1 பரோட்டா சாப்பிட்லாம், 5 பரோட்டா சாப்பிட முடியாது. சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாலையும் பசி இருக்கணும். அதாவது வயிறார சாப்பிடக்கூடாது. 3/4 வயிறு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடலாம், 6 வேளை சாப்பிட முடியாது. பசிச்சு தான் சாப்பிடணும். கல்யாணத்துக்கெல்லாம் போனால் 40 ஐட்டம் வச்சுருப்பாங்க. 4 ஐட்டம் தான் தொடணும். 40 ஐட்டத்தில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த 4 எடுக்கணும். பிளேட்டில் எல்லா ஐட்டத்தை போட்டு சாப்பிடக்கூடாது. தயவுசெய்து உங்கள் உடம்பு உங்களது. உங்கள் உடம்பை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 100 வயசு இருக்கலாம். நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா கவனிக்கலைன்னா நான் உங்கள் உடம்பை கவனிக்க வேண்டியிருக்கும். ஏதோ வியாதியில் வருவீங்க, உங்கள் ஜோப்பில் பாக்கெட்டில் இருக்க பணமெல்லாம் என்னுடைய பாக்கெட்டுக்கு வந்துடும். பரவாயில்லையா? ஆதார் கார்டு, உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்க பணமெல்லாம் என்னுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு வந்துடும். ஒபிசிட்டி வராமல் இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அம்மா சாப்பாடு போட்டான்னா இப்படி சொல்லலாம், வேண்டாம் 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 வேண்டாம். எக்ஸசைஸுங்கிறது அதுதான் சொன்ன பாருங்களேன். 3 கிலோமீட்டர் நடக்கணும், உடம்புல வேர்வை வரணும். வெயிட்டு எந்த காரணத்துக்கு கொண்டு 85 கிலோ 90க்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் 6 அடி உயரம் இருந்தாலும் 90 தான் இருக்கணும். வெயிட்டை ஏற்றுறது ஒரு பக்கம், குறைக்கிறது ஒரு பக்கம். ஒபிசிட்டி வந்தால் முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தால் பிளட் ப்ரெஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும்.